எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசியத்தை பற்றி பார்ப்போம். அதாவது அஷ்டகர்மத்தில் முதல்ல இருக்கிறது வசியம். நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஆண் வசியம், பெண் வசியம் எல்லாமே அதில் அடங்கிடும். இப்போது இந்த பூஜை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு வைக்காங்க, அதே மாதிரி ஒரு பெண்ணு ஆணுக்கு வைக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்றால வசியம் ஆவாங்க. இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு வசியம் வைக்கிறாப்புலன்னா அந்த பொண்ணு இவங்களுக்கு ஏத்தால மாறுவாங்க. அதுதான் வசியம். மோகனங்கிறது அது வேற, வசியம் வேற. அதனால எப்படின்னா, இப்போ இந்த நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, நீங்க இந்த வசியத்தை பத்தி அதை பத்திலாம் போடும்போது ஏன் நீங்க அதுக்குள்ளான எந்திரம் எதுவுமே போட மாட்டேங்கிங்க அப்படின்ட்டு. அது நீங்க இந்த நெட்ல பாத்தீங்கன்னு வைங்க, நிறைய குழுவில் பாத்தீங்கன்னா இந்த 3 நாள்ல நடக்கும், 10 நாள்ல நடக்கும், ஒரே வாரத்துல உங்ககிட்ட இருப்பாங்க. சில இடத்துலலாம் ஒரே நாள், அது இன்னைக்கு நீங்க என்கிட்ட வேலை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்க கையில உங்ககிட்ட அவங்க இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே ஏமாத்து வேலை. அதை தயவு செஞ்சு யாரும் ஏமாற வேண்டாம். அது எப்படின்னா, உங்களை ஒரு ஆசை காமிச்சு நம்மளை இருக்கிற மாதிரி. இப்போ எப்படியுமே இந்த மாந்திரிகை நம்ம உள்ள ஒரு வேலை நீங்க பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா டைம் எடுக்கும். அதுக்கு ரொம்ப இல்லை, மாசக்கணக்கெல்லாம் கிடையாது. ஒரு மாசத்துக்குள்ள கண்டிப்பா நடக்கும். இது எல்லாரும் பண்ற விஷயம். இது கண்டிப்பா நடக்கிறது விஷயம். நீங்க இப்ப நாங்க இப்ப நான் உள்ளதை சொல்லிடுவேன். ஒரு மாசம் கண்டிப்பா ஆகும் அப்படின்னா, ஒரு மாசத்துக்குள்ள கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி வாக்கு கொடுப்போம். ஆனா சில இடத்துல ஒரு நாள் நடக்கும், 3 நாள் நடக்கும், 20,000 ஆகும், 40,000 ஆகும்னு சொல்லி பைசாவை கொடுத்துட்டு நடக்காம எத்தனையோ பேர் என்கிட்ட திருப்பி நடந்தவங்க இருக்காங்க. அதனால எப்படின்னா, நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளுக்கு 2 ஆள்கிட்டனாலும் நீங்க பேசுங்க, தாராளமா நீங்க பேசுங்க. பேசி உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பாருங்க. தயவு செஞ்சு அதாவது இப்போ ஒரே நாள்ல நடந்துடும், நம்ம இங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க போய் வீணா ஏமாறாதீங்க. ஆமா. இப்போ எதுக்கு அதே மாதிரி நான் ஏன் இந்த எந்திரம் அதெல்லாம் இதுக்கு உண்டானது நான் கொடுக்கல பார்த்தீங்கன்னா, இது நீங்க வரைஞ்சாலும் உங்களுக்கு அது வேலை பார்க்காது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க வசி எந்திரம் வரைவீங்க, வரைஞ்சி இப்போ நிறைய பேர் நீங்க பாருங்களேன், வீடியோ போட்டிருக்கும் எந்திரம் வரையணும், ஆத்துல விடணும், சுடுகாட்டுல போய் புதைக்கணும், மயானத்துல புதைக்கணும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் நீங்க பூஜை பண்ணும்போது அந்த வசியத்துக்கு உண்டான வேலையை எந்த சக்தி எடுத்து செய்யணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது உங்க கையில ஒரு சக்தி இருந்தாதான் நீங்க கொடுக்க வேலையை அதை எடுத்து செய்யும். இப்போ சிலவங்க காளி வச்சிருப்பாங்க, பகவதி அம்மன், கருப்பை, அது மாதிரி ஏதாவது ஒரு தெய்வத்தை அவங்க உபாசனை எடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப அதே மாதிரி ஆளுக்கு வசிய பூஜை பண்ணாங்கன்னா அந்த தெய்வம் அவங்களுக்காண்டி இந்த வேலையை எடுத்து செய்யும். அந்த பூஜையை இப்ப எதுவுமே இல்லாம சாதாரணமா இருக்க ஒரு மக்கள் அவங்க எடுத்து ஒரு எந்திரம் வரைஞ்சி பூஜை பண்ணுதாங்கன்னா அது எதுவுமே நடக்காது. அதோட முக்கியமா இன்னொரு விஷயம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வசிய எந்திரம்ல எந்த எந்திரம் வரைஞ்சாலும் சரி, எந்திரம் வரையணும். வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு பிராண பிரதிஷ்டை மந்திரம் பண்ணி அதை சுத்தம் பண்ணணும். இது ஒரு வேலை இருக்கு. இது யாருமே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதாவது மாந்திரவாதி நான் சொல்ல, நார்மலா அந்த நெட்ல வீடியோ பார்த்து வரைஞ்சி பண்றவங்க இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மை வைக்கணும். அதாவது வசிய வேலையா, வசியத்துக்கு உண்டான மை, மோகன வேலையா, மோகனத்துக்கு உண்டான மை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மை உண்டு. அந்த எந்திரத்துல அந்த மைய வச்சு அதுக்கு உண்டான பலி படையல் எல்லாம் போட்டா மட்டும்தான் அது வேலை பார்க்கும். நம்ம நார்மலா சும்மா ஒரு எந்திரத்தை வரைஞ்சி ஒரு நூலை சுத்தி ஆத்துல கொண்டு விட்டுட்டோ இல்லை மயானத்துல போய் புதைச்சோளோ நடக்கவே செய்யாது. அது வீணா யாரும் நம்பி ஏமாற வேண்டாம். அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு வசியத்துக்கு ஒரு பூஜை வைக்கிறோம் அப்படின்னா படிப்படியாக தான் நம்ம கிட்ட வருவாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம பூஜை வைக்கும், நாளைக்கே நம்ம கிட்ட பேசிடுவாங்க, பழையபடி ஆயிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படி நடக்காது. இது எப்படின்னா படிப்படியா வருவாங்க. அதாவது எப்படி சொல்ல அப்படின்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மேல இருக்க கோபம் கம்மியாகும். இப்போ நீங்க பேசுறீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பழையபடி உங்ககிட்ட முன்னாடி உங்ககிட்ட, அதாவது உங்களுக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி எப்படி பேசி வச்சிருந்தாங்களோ அதை விட அதிகமா பாசமா இருந்த மாதிரி ஆயிடுவாங்க. இந்த பூஜைக்கு இப்போ நீங்க வசிய பூஜை பண்ணணும் என்கிட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள காலடி, மண்ணு, முடி, துணி எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்குள்ளான போட்டோ, பேரு, இந்த 2 விஷயம் மட்டும் போதும். போட்டோ நல்ல தெளிவு போட்டோவும் நல்ல ஒரு பேரும் மட்டும் இருந்தாலே போதும். நான் பூஜை பண்ணி நான் உங்களுக்கு இங்கேயும் நான் பூஜை வைப்போ உங்களுக்கும் சில விஷயங்கள் நான் அனுப்புவேன். நான் சொல்றபடி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது. அதெல்லாம் நீங்க பார்த்து இவ்வளவுதானா அப்படின்ட்டு இருக்கும். அது அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் அனுப்பி வைப்பேன். அந்த இதை மட்டும் நீங்க முறைப்படி பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள அவங்க உங்க கையில பழையபடி உங்கள்கிட்ட எப்படி அன்பா இருந்தாங்களோ அதை விட அதிகமா ஆயிடுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன் சைடா லவ் பண்ணிட்டு என்கிட்ட வருவாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு வச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே வரும். அப்படி வேண்டான்னு சொன்ன பொண்ணுங்க கூட திருப்பி பேச வச்சிருக்கு, பையங்களை அப்படி மாத்திருக்கு. அது மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்ன நம்ம அவசரப்பட்டு எங்கேயும் ஏமாற வேண்டாம். இப்போ ஏன் ஒரு மாசம் ஆகுது, சில உண்மையா ஒரு மாந்திரிகம் கரெக்டா பண்ணுதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா,
48 நாள், அதாவது 48 நாளுக்குள்ள கண்டிப்பா நடக்கும். அது ஒரு 41, அதிகபட்சம் 41 நாள் தான், அதுக்கு மேல தாண்டாது. இவ்வளவுக்குள்ள கண்டிப்பா நடக்கும். இது வந்து இதுல இருக்க உண்மையான விஷயம். இப்போ நான் வந்து உங்ககிட்ட 41 நாள் நான் சொல்லிட்டேன். இப்போ இன்னொருத்தர்கிட்ட நீங்க பேசுறீங்க, அப்போ ஒரே நாள்ல 3 நாள்ல முடிஞ்சிரும், இல்ல ஒரே வாரத்துல முடிஞ்சிரும், 20,000 ரூபாய் ஆகும் அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? இவர் 1 மாசம் ஆகும்னு சொன்னாரு, இவர் 3 நாள்ல முடிச்சு கொடுக்காரு, 1 மாசம் நம்ம காத்திருக்கிறதுக்கு 3 நாள்ல முடிச்சிடலாம்னு சொல்லி நீங்க அங்கதான் பைசாவை கொடுப்பீங்க. ஆனா அங்க நீங்க பைசாவை கொடுத்து பூஜை வச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு 3 நாள் கழிச்சு நடக்காது. கேட்டா உங்களுக்கு அங்க பூஜை வச்சிருக்கோம், ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிம்பாங்க. திரும்பி 10 நாள் ஆகும், திரும்பி 10 நாள் ஆகும். அப்போ அவங்க என்ன, நாங்க பண்ற இதே டைம் அவங்களுக்கும் எடுத்துரும் கண்டிப்பா. அப்ப எடுக்கும் குறைஞ்சது 11 நாள் 21 நாள் கண்டிப்பா எடுக்கும். அப்படி எடுக்கும்போது அப்ப என்ன, அப்போ நீங்க யோசிப்பீங்க, ஆமா நம்ம வந்து இங்க இவ்வளவுதான் நம்மகிட்ட சொன்னாங்க, நம்ம சீக்கிரமா முடியும்னு பைசாவும் நிறைய கொடுத்துட்டு இப்படி இருக்கு. சில இடத்துல நடந்தாலும் சில இடத்துல நடக்காது, அப்படி இருக்கும். அதனால இந்த பூஜை வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு நீங்க யாருக்கிட்ட எதுக்கு நான் மறுபடியும் சொல்லுதேன் அப்படின்னா, என்கிட்ட வர்றவங்க எல்லாருமே நாங்க போய் கொடுத்தேன் 10,000 20,000 கொடுத்தேன், இங்க 15,000 கொடுத்தேன், இங்க 30,000 கொடுத்தேன் அப்படின்னு தான் சொல்றேன். அது கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அதனால தான் நான் சொல்றேன். இந்த வசிய பூஜை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இதா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பண்ணணும், இந்த மாதிரி வேலைகள் பண்ண தொடர்பு கொள்ளுங்க. நான் என்ன பண்ணணும் எதை நான் சொல்லுவேன், உங்களுக்கு சில விஷயங்கள் நான் அனுப்புவேன். அதே மாதிரி நீங்க பண்ணினீங்கன்னா 1 மாசத்துக்குள்ள அவங்க வந்து உங்க கையில இருப்பாங்க. நம்பிக்கையா பண்ணுங்க. வேணுங்கிறவங்க இந்த பூஜை பண்ணணும்னு இருக்கிறவங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.